எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். ஆ, இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ. இது ஏன் அந்த புக்கோட ரிவ்யூ பண்றேன்னா, நம்ம நேத்திக்கு வரைக்கும் போன வீடியோ வரைக்கும் நம்ம சக்ராஸை பத்தி படிச்சோம். சக்ராஸை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு படிச்சோம். அதுக்கு மெயினான ஒரு உபகரணம்ங்கிறது மெடிடேஷன் தான் அப்படின்னு படிச்சோம். இல்லையா? அப்போ அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு புக்கு வாசித்தேன் நான். ம். அந்த புக்கு இதுதான் அந்த புக்கு. பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த புக்கோட பேரு பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது எழுதுனது வந்து சுவாமி முக்தானந்தா. அவரோட போட்டோ தான் இதுல இருக்கு. சுவாமி முக்தானந்தா எழுதின புக்கு. இது வந்து கொரோனா பீரியட்ல நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில போறவங்க, அதாவது ஆன்மீக பயணம் செய்யறவங்க வாசிக்க வேண்டிய புஸ்தகங்கள் அப்படின்னு எனக்கு எதுலயோ ஒரு லிஸ்ட் வந்தது. ஒரு 5 புக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்லன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 5 புக்கே நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதில் இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இதை வாங்கி நான் படித்தது நான் சொல்லியிருக்கேன்ல, எந்த புக்கு வாங்கினாலும் நான் உடனே அதோட என்னோட பேர் எழுதி அதோட டேட்டும் போடுவேன். இதில் டேட் வந்து 23/3/2020. 23/3/2020 இந்த புக்கு ஃபுல்லாக படித்தேன். வாங்கி வந்த அன்னைக்கே ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் நான் சொல்லியிருக்கேனே, நான் படிக்கும்போது இடையில இடையில எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்து நிறைய அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் நான் ரசித்து படித்தேனோ அங்கெல்லாம் நான் நிறைய லைன்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 2020 எல்லாம் வந்து 2020 எல்லாம் வந்து எனக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் கிடையாது. நான் வந்து ரசித்து படித்தேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த அண்டர்லைன் பண்ணது எதுக்குன்னா, நான் பின்னாடியும் நம்ம திருப்பி இந்த புக்கை எங்கேயாவது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புக்கை திருப்பியும் எடுப்பேன். திருப்பியும் எடுத்து திருப்பியும் படிப்பேன். ஆனால் படித்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்லை, 2வது தடவை படிக்கும்போது அந்த மாதிரி 2வது தடவை படிக்கும்போது முதல்ல இருந்தே ஆரம்பிக்க வேண்டாமே, நான் எந்தெந்த ஏரியாலெல்லாம் ரசித்து படித்தேனோ, எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை மட்டும் திருப்பி இப்படி பார்த்துட்டே போனாலே போருமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது. அப்போது இந்த கொரோனா பீரியடில் என் பொண்ணு சொன்னான், அம்மா நீங்களும் வீடியோ போடுங்கம்மா வீடியோ போடுங்கம்மான்னு. ஆனால் அப்போ அதை அப்படி விட்டுட்டேன். வேண்டாம் வேண்டாம், இப்போல்லாம் அதுக்கு அவ்வளோ தூரம் ஒன்றும் எனக்கு மென்டல் மெச்சூரிட்டி கிடையாது. நான் இப்போ தானே நிறைய குருமார்கள்ட்ட போய் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லி நான் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணு சொன்னால் கூட நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பிரபஞ்சம் என்னை தூண்டுது, வழி நடத்துது. இதெல்லாம் செய், பொதுமக்களுக்கு போய் சேரணும், நீயும் கொஞ்சம் சொசைட்டிக்காக பொதுமக்களுக்காக ஒரு சேவை செய் அப்படின்னு என்னை தூண்டுறது ஒரு சக்தி கொடுக்குற பிரபஞ்சம். அதனால நானும் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அது ஒன்று. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ தான் நான் இப்போ பண்ண போகிறது. இது எத்தனை வீடியோ ஆகும்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனாலும் கொஞ்சம் வீடியோக்களில் இந்த புக்கோட சாராம்சம் மொத்தமும் நான் உங்களோட பங்கிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகேயா? இதில் சரி, இந்த புக்கை எழுதினது சுவாமி முக்தானந்தா. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சுவாமி முக்தானந்தாவோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவருக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் அப்படியே எழுதியிருக்கார். நிறைய விஷயம் இந்த பொதுவாகவே இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, கண்டலர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதாவது அதாவது ஒருத்தவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவங்க பேச மாட்டாங்க, பேசுகிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரலன்னு அர்த்தம். அது மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. அதை ஒன்று இந்த மாதிரி பழ பழமொழிகள்லாம் நம்ம அப்படியே 100% எடுக்கக்கூடாது. எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் வீடியோவில் போடுறாங்க. எனக்கு சத்குருவே சொல்லியிருக்காரு, எனக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சது எப்போ அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அது வந்து சிலவங்க சொல்கிறாங்க, சிலவங்க சொல்கிறதில்ல. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரிலாம் இந்த செல்ஃப் ரியலைசேஷன், இந்த என்லைட்டன்மெண்ட்லாம் ஆனவங்க ரொம்ப உள்ள 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 ஒதுங்கி ஒதுங்கி வாழ்கிறவங்க.
நமக்கு இடையில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. "ஏய் எனக்கு என்லைட்டன்மென்ட் ஆச்சு, அது ஆச்சு, இது ஆச்சு" அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிற டைப் கிடையாது. அவங்கலாம் அத உள்ளேயே வச்சு 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 ரசிப்பாங்க. ஆனால் இந்த சுவாமி முக்தானந்தாவுக்கு நம்ம கோடி நன்றிகள் சொல்லணும். ஏன்னா, அவரு முதல்ல அவர் வந்து ஹிந்தி பாம்பேல இருந்தாரு. அவர் வந்து ஹிந்தியில தான் முத இந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ எழுதினாரு. அந்த ஹிந்தி புக்க தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது அது இன்னொரு புண்ணியம். இன்னொரு அ ய இன்னொருத்தர் பண்ணி அந்த புண்ணியத்த கட்டிக்கிட்டாரு. ஓகே. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 1 மெடிடேஷன் பண்ணணும். இன்னொன்னு இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கணும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நெறைய படிக்கணும். ஏன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் அ ஏகப்பட்ட புக்ஸு க கெடைக்குது. எல்லாரும் எழுதுறதும் கரெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. சிலவங்கலாம் அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ பத்தி எழுதுறாங்க. அந்த மாரி ஒரு விலைமதிப்பற்ற ஒரு புக்கு தான் இந்த புக்கு. இந்த பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா? சிலவங்கலாம் வந்து ஒரு 10 புக்கு படிச்சுட்டு, அதுல அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் புரியும். அத வச்சு ஒரு புக் எழுதுவாங்க. இந்த புக் அந்த மாரி இல்ல. அவரோட சொந்த அனுபவங்கள எழுதியிருக்கார். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்கு படிக்கும்போது. அதுதான் இந்த இந்த சக்ராஸ பத்தி படிச்சுட்டு, கையோட இதையும் சொல்லிடலாமே! அப்படின்னு நெனச்சு தான் இந்த புக்கோட ரிவ்யூவ அ பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இனிமேலு கொஞ்சம் இந்த இன்ட்ரோடக்ஷன் கடன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த நம்ம சுவாமி முக்தானந்தா அவுக்கு என்லைட்டன்மென்ட் கிடைச்சது 1956. ஓகே. 1956ங்கிறது நான் பொறந்த வருஷம். அதனால 1956ல நெறைய விஷயங்கள் நான் அப்படியே அப்படியே கனெக்டடா வச்சிருப்பேன். ஓகே. ஸோ சுவாமி முக்தானந்தாவுக்கு என்லைட்டன்மென்ட் ஆன வருஷம் 1956. இவரோட குரு யாரு? இவரோட இந்த குரு பரம்பரை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி இவரோட குரு பேரு பகவான் நித்யானந்தா. ஓகே. பகவான் நித்யானந்தாவோட சிஷ்யன் தான் இந்த சுவாமி முக்தானந்தா. இந்த பகவான் நித்யானந்தா பாம்பேல பாம்பேல இருந்து 50 மைல் வடகிழக்கு அ திசையில ஒரு கணேஷ்புரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கணேஷ்புரியில தான் இந்த பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமம் இருக்கு. இந்த பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமத்துல தான் சுவாமி முக்தானந்தா ரொம்ப நாள் போய் தங்கி குருகிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டார். ஓகே. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் அதாவது அ குருகிட்ட இருந்து தீட்சை வாங்குனாரு. அவருக்கும் என்லைட்மென்ட் கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வ எப்பவுமே ஒரு ஒரு அளவுக்கு மேல போனா, குருவே நம்மள தள்ளி விட்டுருவாங்க. "நீ தனியா போ, தனியா போ, தனியா போய் உன்னோட சாதனைகள எல்லாம் பண்ணு" அப்படின்னு. அதான் நான் சொன்னேன். சகசிரார சக்கரத்துல குருங்கிறது வந்து அ நம்ம ஒரு போட் மாதிரி. போட்ல அக்கறைக்கு போயிட்டோமா, போட்ட விட்டுறணும். அது மாரி கொஞ்ச நாளைக்கு குரு நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்துவாரு. ஒரு அளவுக்கு மேல நம்ம சொந்தமா சுய முயற்சியில தான் இந்த சாதனைகள் பண்ணி பண்ணி நமக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஸோ அந்த மாரி இந்த ஒரு ஒரு கொஞ்சம் 2 ஆசிரமம் வச்சிருக்காங்க. பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமம் வந்து கணேஷ்புரியில. அதிலேயே ஒரு ஒரு அ ஒரு 1 மைல் தள்ளி ம் அ அடும்பரா அடும்பரா ட்ரீ அடும்பராங்கிற ஒரு மரத்துக்கு அடியில தான் இந்த சுவாமி முக்தானந்தா ஒரு சின்ன குடில் அமைச்சு, அதில தான் ஒரு கயிற்று கட்டில்ல எப்பவுமே படுத்திருப்பாரு. அங்கே தான் உட்கார்ந்திருப்பாரு. அப்ப குருவும், சிஷ்யனும் ரொம்ப வருஷம் ஒண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரு விலகி வந்து, குருவோட கண் பார்வையிலே அங்க பக்கத்திலேயே ஒரு சின்ன குடில் போட்டு அங்கேயே உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அ எ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இவருக்கு முக்தி இது செல்ஃப் ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு 5 வருஷம் அ அ குரு பக்கத்திலேயே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அ அதாவது 1961ல பகவான் நித்யானந்தா, அதாவது முக்தானந்தாவோட குரு பகவான் நித்யானந்தா மகா சமாதி ஆயிட்டார். இந்த மகா சமாதி ஆகறதுக்கு முன்ன, இந்த பகவான் நித்யானந்தா சு ந அ நி பகவான் நித்யானந்தாவுக்கு நெறைய சிஷ்யங்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து பார்ப்பாங்க அவர. பாம்பேல தானே. அப்ப அத சுத்தி உள்ள பெரிய மனுஷங்க, சாதாரணப்பட்ட ஆளுங்கலாம் வந்து பார்ப்பாங்க.
ஆனாலும் பகவான் நித்யானந்தா சுவாமி முக்தானந்தாவை இவரோட வாரிசா, அதாவது அந்த சித்தா அந்த பரம்பரையில அந்த ஆன்மீக பாதையில வர்ற பரம்பரையில எனக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனார். அப்புறம் அதாவது அந்த லீனேஜ் ஆஃப் சித்த யோகா மாஸ்டர்ஸ், அதாவது இந்த சித்த யோகா மாஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு லீனேஜ்னா ஒரு குரு, குருவுக்கு நிறைய சிஷ்யமாரு, அதில் ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுத்த இந்த குரு வந்து எனக்கு பின்னாடி இவர் தான் இந்த ஆசிரமத்தை பார்த்துப்பாரு, இந்த நான் சொல்லி கொடுத்த எல்லாம் உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாரு அப்படின்னு அந்த எனக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு அந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டிட்டு போவார். அப்புறம் இந்த குரு எல்லா இடத்துக்கும் போய் போதனை பண்ணி அந்த குருவுக்கு நிறைய சிஷ்யமா இருப்பாங்க. அந்த குருவில் ஒரு சிஷ்யனை எனக்கு அடுத்தது இவன் தான் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதுக்கு தான் குரு சிஷ்ய பரம்பரை அப்படிம்பாங்க. ஓகே, இதுல இந்த அந்த மாதிரி குரு சொன்னதுக்கு அப்புறம் சுவாமி முக்தானந்தா அவருக்கு என்லைட்டன்மெண்ட் ஆயிடுச்சுல்ல அந்த 1956ல. அதுக்கப்புறம் நிறைய வெளியூருக்கெல்லாம் போய், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் மெடிடேஷனை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, இதுல அவர் வந்து ஒரு 30 புக்கு மேல எழுதியிருக்காரு. 30 புஸ்தகங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு புக்கு தான் இந்த பிளே ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆக்சுவலா வந்து மும்பைங்கிற போது முக்கால்வாசி ஹிந்தி பேசுறவங்க, இல்லாட்டா மராட்டி பேசுறவங்களா இருக்கா. அதுல வந்து இவர் எழுதின புக்கு வந்து ஹிந்தியில எழுதியிருக்காரு. அதை வந்து ஒரு அம்மா வந்து ஒரு யோகினி வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த யோகினி தான் நம்ம சுவாமி முக்தானந்தாவோட அடுத்த தலைமுறைக்கு இன்சார்ஜ். அவங்க பேர் வந்து சுவாமி சித் விலாசானந்தா. சுவாமி சித் விலாசானந்தாங்கிற ஒரு யோகினி, ஒரு அம்மையார் யோகினி. அவங்க வந்து ஆக்சுவலா இந்த சுவாமி முக்தானந்தாவோட 1973ல இருந்து 82 வரைக்கும் கூடயே டிராவல் பண்ணியிருக்காங்க. வெளிநாடு போகும்போதெல்லாம் கூட போகிறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கறது, புக்கு எழுதுனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த மாதிரி கூடவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. அப்போ சுவாமி முக்தானந்தா எப்போ மகாசமாதி அடைஞ்சது 1982ல. ரொம்ப பக்கத்துலங்க. 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை இது. ரொம்ப பக்கத்துல. நான் பிறந்த வருஷங்கும் போது என்ன எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற டைம்லயே நடந்த விஷயங்கள் தான் இது. ஓகே, அப்போ இந்த நம்ம இந்த புக்கு எழுதினவர் சுவாமி முக்தானந்தா, அவர் மகாசமாதி ஆனது 1982ல. அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்ன இந்த அம்மாவை தான், இந்த சுவாமி சித் விலாசானந்தாங்கிற இந்த அம்மா அவரோட சிஷ்யை தான். அந்த சிஷ்யைய எனக்கு அடுத்தது இவங்க தான் அப்படிங்கிற பாரம்பரியத்தை அவர் நிலைநாட்டிட்டு போயிருக்காரு. இதுல நான் சொன்னேனே நிறைய பேரு கொஞ்சம் பல புஸ்தகத்துல இருந்து படிச்சது கேட்டதெல்லாம் வச்சு மேலோட்டமா தெரிஞ்சதை வச்சு எழுதுறாங்க. ஆனா இந்த புக்ல அவரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் விடாம பாருங்க. இது இன்னொன்னு, அவரே அந்த புக்ல எழுதியிருக்காரு, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை டைரக்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எழுதியிருக்கேன். ஆனால் எ வேர்ட் ஆஃப் காஷன்னா என்ன, ஒரு ஒரு என்ன முன்னறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன முன்னறிவிப்பு, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதினேன், நீங்க படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிற தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் ஓகே, வராட்டினாலும் ஓகே. அவருக்கு சுவாமி முக்தானந்தாவுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே வரலையேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. இந்த விஷயத்த நான் அன்னைக்கும் சொன்னேன். அதாவது முன்ன ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன்னா இப்ப எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்னோட சஞ்சித கர்மா, நான் செஞ்ச பாவ புண்ணியம், நான் எத்தனை ஜென்மமா மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், என்னோட சோல் மெச்சூரிட்டி என்ன, அதெல்லாம் வச்சுதான் எனக்கு அனுபவங்கள் கிடைக்கும்.
அப்ப என்னோட அனுபவமாதிரியே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சுவாமி முக்தானந்தா நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஓகே. அது நமக்கும் ஓரளவுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி. சில சமயம் இந்த ஜென்மத்தில நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம கூட இருக்கலாம். அதுலயும் தப்பு இல்ல. ஏன்னா, நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போன ஜென்மத்திலே வந்து போயிருக்கும். நமக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அவ்வளோதான். ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் சந்தோஷம், வராட்டினாலும் சந்தோஷம். ஓகே. அந்த ஒரு வேர்ட் ஆஃப் காஷனோட தான் இந்த புக்க அணுகணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. 2வது இவருக்கு வந்து அந்த 1956ல அந்த என்லைட்டன்மென்ட் கிடைச்சதுல்ல. என்லைட்டன்மென்ட் என்ன? அந்த குண்டலினி சக்தி அவருக்கு அவேக்கன் ஆயிடுச்சு. குண்டலினி சக்தி எழும்பிருச்சு. ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ம். இப்போ இவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குண்டலினி சக்தி 2 2 விதமா சொல்லுவாங்கங்க. ஒண்ணு சிவன், இன்னொன்னு பார்வதி. சிவன்கிறது சக்தி இல்லாம இருக்கிறது. அதாவது சிவன்கிறது அசையாத நிலை. சக்திங்கிறது அசையும் நிலை. அசையும் நிலைனா என்ன? ஆக்டிவிட்டீஸ். ஓகே. அப்ப நான் நான் ஏற்கனவே சகசிரார சக்கரத்திலே இத பத்தி பேசியிருக்கேன். நம்ம 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 எல்லார் உடம்புலயும் குண்டலினி சக்தி, அம்பாள் மூலாதாரத்துல 3 சுத்து பாம்பு வடிவத்துல உறங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கம்ப்ளீட் உறக்கமானா கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டா உறங்கி போயிட்டா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்மலாம் வேலை செய்யலையா? நம்மலாம் ஒவ்வொரு காரியங்கள் பண்றோம்ல. அதுலயும் குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். பேசுறது, எழுதுறது, பாடுறது, நிக்கிறது, நடக்கிறது, சமையல் பண்றது, குளிக்கிறது எல்லாமே சக்தி இருந்தா தானே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ இந்த நிறைய புராணங்கள்லயும் படிச்சிருக்கேன். அந்த இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது ஃபர்ஸ்ட்டு சிவன் வந்து கைய கால நீட்டி இப்படியே படுத்திருந்தாராம். சக்தி அதாவது அசைவில்லாம படுக்கிறது. சிவா சிவாங்கிறதே ஸ்டில்னஸ்ம்பாங்க. ஸ்டில்னஸ்னா என்ன? அசைவில்லாத தன்மை. அப்போ பார்வதி தேவி வந்து சிவன் பக்கத்துல உட்கார்ந்து அந்த சக்தியை கொடுத்தது மாதிரிதான் சிவன் வந்து விழிப்படைஞ்சு எழுந்து நின்னாரு. அதுக்கப்புறம் தான் சிவசக்தி ஐக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. அப்படின்னு எல்லாம் புராணங்கள்ல சொல்றாங்க. ஓகே. அப்போ சுவாமி முக்தானந்தாவும் என்ன சொல்றாரு? எல்லார் உடம்புலயும் இந்த குண்டலினி சக்தி இருக்கு. அது பல விதத்துல அதாவது நமக்கு எப்ப நம்ம ஆன்மீக பயணத்துல ரெடி ஆகுறோமோ அப்ப அந்த குண்டலினி சக்தி விழிப்படையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரோட புக்கு நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா, அதுல அது வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி. அதாவது நம்ம இருண்ட ஆன்மீக பாதையில வழி தெரியாம தத்தளிச்சு அங்கே இங்கேயும் மாறி 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 போய் அப்படி இருக்கும்போது இவர் வா, இருட்டுல நடக்காத, கண்ணு தெரியலையா, வா உனக்கு டார்ச் லைட் அடிச்சு தரேன், இந்த வழியில போ அப்படின்னு சொல்றதுதான் இவரோட புக். ஓகே. 2வது இவரோட சைல்ட்ஹுட் இளமை பருவம் எப்படி இருந்ததுன்னா, இவர் ஒரு 15 வயசான உடனே இவர் அம்மா அப்பாவை விட்டுட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். ஓகே. 2வது இவரு அதுக்கப்புறம் ஆசிரமத்துல இருந்திருக்காரு. ஆசிரமத்துல இருக்கும்போதும், தனியா இருக்கும்போதும், டிராவல் பண்ணும்போதும், இடமா மாறி மாறி போகும்போதும், நிறைய லேடீஸும், அவங்களோட ஹஸ்பண்ட்ஸும் இவர ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா என்ன? சாதனை பண்றதுக்கு இல்ல, சாப்பாட்டுக்கு. ஒரு சின்ன குடில் வந்து ஆசிரமமா இருந்தா கூட, அத கூட்டணும், பெருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், 3 வேளை சமைச்சு குடுக்கணும், அவரோட துணியெல்லாம் துவைச்சு போடணும். அந்த மாரி நிறைய அ அம்மாங்க அ அ தாய்மார்கள் அ இவர நெறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் இவர் வந்து இந்த புக்க எழுதும்போது நினைவு கூர்றாரு. அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட பெத்த தாய் பேர் வந்து குசுமேஸ்வரி. பெத்த தாயோட பேரு குசுமேஸ்வரி. எந்த என்னோட பெத்த தாய விட ஜாஸ்தி எனக்கு நிறைய அம்மாக்கள், நிறைய தாயார்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுல மறக்க முடியாத ஒரு அம்மாவோட அ ஹெல்ப் தான், அவங்க பேரு தான் ஸ்ரீமதி சாரதா அம்மா. அப்ப இந்த சாரதா அம்மாவுக்கு தான் இந்த புக்க நான் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புக்க வந்து சாரதா அம்மாவோட காலில் சமர்ப்பணம்
அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓகேயா? 2வது இந்த குண்டலினி சக்தியை பத்தி தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசுறாருங்க இந்த புக்ல. ஏன்னா அந்த குண்டலினி சக்தியை அவேக்கன் ஆகும்போது தான் அவருக்கு நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஓகேயா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த குண்டலினி சக்தி தான் நம்மளோட ஆத்மா. இந்த குண்டலினி சக்தி தான் நம்மளோட பிராணன். ஓகேயா? அந்த குண்டலினி சக்தி நமக்கு ஏத்த மாதிரி ஏத்த டைம்ல என்ன பண்ணணுமோ அத அப்பப்போ பண்ணி கொடுப்பா அந்த தாய், அந்த தெய்வம், அந்த சக்தி அப்படிங்கிறாங்க. ஓகே. 2வது இந்த குண்டலினி சக்தி தான் நமக்கு அந்த குண்டலினி சக்தி தான் இந்த கிரேஸ். கிரேஸ்னா என்ன? கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறோம் இல்லையா? அது. அந்த குண்டலினி சக்தியை தான் சித்தி. சித்தினா அம்மாவோட தங்கச்சி சித்தி அந்த இது இல்லை. அதுல என்ன 2ஆம் தாரமான சித்தி அது இல்லை. சித் சக்தி. சித் சக்தி அப்படிம்போம். அதாவது ஆன்மீகத்துல சித் சக்தி, சித் பவானந்தா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? சித் சக்தி. சித்ங்கிறது அசையாத நிலை. அப்ப சித்ங்கிறது சிவனை குறிக்கும், சக்திங்கிறது பார்வதியை குறிக்கும். ஓகே, அதான் சித் சித் சக்தி. அந்த சித்திங்கிறது தான் இந்த குண்டலினி சக்திக்கு இவர் போட்ட பேர். இவர் போட்டதுனால முன்னாடியே அதுல நம்ம புராணங்கள்லயும் வேதத்துங்கள்லையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதையே அந்த வார்த்தையை இவரும் யூஸ் பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த சித்தி, அந்த சித் சக்தி, அந்த சக்தி, அந்த பெண்மை, அந்த சக்தியோ அந்த பெண்மை சக்திக்கு பேரு தான் சித்தி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த சித்திங்கிற அந்த சக்தி, அதாவது பார்வதி அம்பாளோட சக்தி தான் இந்த யூனிவர்ஸ் முழுக்க பரவி இருக்கு. எது நடந்தாலும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, எப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே அந்த அம்பாளோட கற்பனையில உதிச்சது. நம்மெல்லாம் அம்பாளோட பிள்ளைங்க. அப்ப அம்பாள் நம்மளை பார்த்துப்பா. நமக்கு என்ன வேணுமோ எப்ப வேணுமோ அப்ப செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் போன வீடியோல சொல்லிட்டேன், எல்லா மனுஷருக்கும் அந்த குண்டலினி சக்தி இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அந்த என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளோட தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனா அது எவ்வளவு தூரம் நம்ம ஃபாலோ பண்றோங்கிறத வச்சுதான் நம்மளால எதுவுமே சொல்ல முடியும். ஓகே. அப்போ இந்த சித்தி, அந்த சித்ங்கிற சக்தி தான் புருஷ பாவத்திலையும் பிரகிருதி பாவத்திலையும் இருக்கு. ஆனா இந்த புருஷ பாவங்கிறது சிவனும், பிரகிருதி பாவங்கிறது அம்பாளும் அப்படின்னு சொல்றாரு. 2வது இவருக்கு அந்த சித் சக்தி, அதாவது அந்த குண்டலினி ஓட சக்தி அவருக்கு அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, இந்த இந்த புக்குக்கு அவர் ஹிந்தியில எழுதியிருக்காரு. இப்போ மகாராஷ்டிராங்கும் போது மராட்டி, சில சமயம் மராட்டியில பேசுவாரா இருக்கும். மராட்டி பேசுறவங்களுக்கெல்லாம் ஹிந்தி நல்லாவே தெரியும். பாம்பே சைடெல்லாம் எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியும். அப்போ இவர் இந்த புக்கை எழுதினது அவரோட சொந்த அனுபவங்களை இவரே புக்கா எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 புக்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல இது ஒரு புக்கு. அது எனக்கு கிடைச்சது என்னோட பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கடவுள் என்ன வழி நடத்தும் போது இந்த புக்கையும் நீ வீடியோ பண்ணு அப்படின்னு சொன்ன அங்கிருந்து ஒரு ஆக்ஞா, அங்கிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால நான் பண்றேன். நீங்களும் இதை எங்கூட நின்று அதை கேட்டு சந்தோஷப்படுவீங்க. அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் படிக்கும்போது. அதுதான். அப்போ இந்த ஹிந்தியில இந்த புக்குக்கு பேரு சித் சக்தி விலாஸ். இந்த விலாசனா இந்த இந்த வீட்டுக்கு பெயர் போடுவாங்களே அந்த விலாஸ் கிடையாது. ஓகே. இதுல விலாசம், விலாசம்ங்கிறது விளையாட்டு. அப்போ சித் சக்தி விலாசனா அந்த குண்டலினி சக்தியோட விளையாட்டு அப்படின்னு அவர் தன்னோட புக்குக்கு பேர் போட்டிருக்காரு. இந்த அம்மா இவருக்கு அடுத்ததா வந்தாங்களா, அந்த அம்மா கூடவே டிராவல் பண்ணாங்களா, அவங்க தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அவங்க யோசித்து பார்த்துட்டு பிளே ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க.
இந்த கான்ஷியஸ்னஸ்னு வந்தா நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? See, நான் வந்து என்னோட வீடியோஸ்க்கு எல்லாமே நானும் சித் சக்தி விலாஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பகுதி 1, பகுதி 2, பாகம் 1, பாகம் 2 அப்படின்னு குடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா, இந்த பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்ல. அப்ப இந்த கான்ஷியஸ்னஸ்னா என்னன்னா, அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன? நமக்கு நம்மள பத்தி தெரியும். see இப்போ இப்ப எனக்கு என்ன பத்தி தெரியணும். எனக்கு என்ன பத்தி தெரியும். அதுக்கு பேரு ஐ கான்ஷியஸ்னஸ். ஐனா இங்கிலீஷ்ல ஐ, நானு. அப்பம்போது ஐ போடுறோம் இல்லையா? கேப்பிட்டல் ஐ. இன்னொன்னு முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல எப்ப ஐ போட்டாலும் நானுன்னு வரும்போது அதுக்கு கேப்பிட்டல் ஐ தான் போடுவோம். அது வந்து சென்டென்ஸ் தொடங்கும்போதும் சரி, நடுவுலயும் சரி, முடியும் போதும் சரி. ஐ, நான். இப்ப ஹூ டிட் திஸ் ஒர்க்? ஐ டிட் இட். ஐ டிட் இட். நான் பண்ணேன். நான், நான். அந்த நான்ங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு பேர் தான் ஐ கான்ஷியஸ்னஸ். இந்த அப்ப நம்ம மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐ கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஓகேயா? அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் உண்டு. அதுக்கு பேரு யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். இந்த என்லைட்டன்மெண்ட்னா நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் எப்ப நமக்கு இந்த என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும்னா, இந்த என்னோட ஐ கான்ஷியஸ்னஸ் பிரபஞ்சத்தோட ஐ கான்ஷியஸ்னஸோட ஒன்று சேரும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் தான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் சிலவங்கெல்லாம் எழுதுறாங்க, சிலவங்கெல்லாம் பேசுறாங்க, சிலவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் பேசாமலும் இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட இஷ்டம். நமக்கு அதுல எல்லாம் ஒண்ணுங்க. இப்படி யாராவது எழுதினார்னா புண்ணியவான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஆன்மீக பாதையில போகும்போது நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது 3 விஷயம். 1 மெடிடேஷன். 2வது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும். ஏன்னா பலருக்கும் பலவிதமான அனுபவங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு நமக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலாம். இல்லைன்னா இது ஒண்ணுமே இல்லாம வேறையும் கிடைக்கலாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் தான் இந்த குண்டலினி சக்தி எழும்புறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னாவது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். 2வது நம்மள மாதிரி மெடிடேஷன்ல இந்த மாதிரி பயணம் பண்றவங்களோட அப்பப்ப நம்ம பேச்சுவார்த்தையில இருக்கணும். ஓகே. அப்பதான் நமக்கும் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த 2020ல இந்த புக்கை படிக்கும்போது ஒரு நாள் கூட நான் கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன், கைலாஷ் சேனல் ஆரம்பிப்பேன், இந்த புக்கை பத்தி நான் செய்வேன். நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நான் படிச்சு ரசிச்ச சென்டென்ஸ், நான் படிச்சு ரசிச்ச பகுதிகளை நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர்லயும் எனக்கு படிக்கணுங்கிறதுக்காக. ஒரு நாள் கூட நான் நினைக்கல இந்த மாதிரி வீடியோ போடுவேன். இந்த 2020ல என் பொண்ணு சொன்னா, அம்மா நீங்க நிறைய வீடியோஸ் வந்து சாதாரண லெவல்லையும் வருதுமா, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல இருக்கீங்க, எத்தனை குருமார்கள்ட்ட போய் இப்போ கத்துக்கிறீங்க, நிறைய மெடிடேஷன் பண்றீங்க, நீங்களும் ஒரு சேனல் போடுங்கம்மா யூடியூப்ல. அதெல்லாம் இல்லை, நான் அவ்வளவு தூரம்லாம் வளரலடி விடு அப்படின்னு சொல்லி நான் தள்ளிட்டேன். ஆனா இப்போ பிரபஞ்சத்திட்ட இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால பிரபஞ்சம் என்ன ஹெல்ப் பண்ணுது. எல்லா விதத்திலையும் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால என்னால எனக்கு கிடைச்ச விஷயங்களை எல்லாம் உங்களோட பங்கிடுறேன். இதே மாதிரி நாளைக்கு அந்த லைன்ல இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஏதாவது கேட்டா நம்ம சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஓகே. அதுதான் அந்த சஜன சங்கத்தியம் அப்படிங்கிறது. நமக்குள்ள ஒரு குரூப் உண்டாக்கி நமக்குள்ள நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஆனா அதே சமயத்துல மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஓகே, அது ஒரு விஷயம். சரி, இந்த புக்லயே இந்த பிளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ் புக் 1, புக் 2ன்னு 2 பகுதியா பிரிச்சிருக்காரு. புக் 1ங்கிறது வந்து த பாத் ஆஃப் த சித்தாஸ். ஏன்னா இது வந்து அந்த சித்த பரம்பரையில வர்றது. அதுல வந்து புக் 1ல பார்ட் 1, பார்ட் 2 இருக்கு. பார்ட் 1ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்ன? நமக்கு மேல ஒரு சக்தி உண்டு.
ஓகே. ஆஸ்திகன், நாஸ்திகன் அப்படின்லாம் சொல்றோம். ஆன்மீகவாதி, கடவுளை நம்புற ஆளுங்க, நம்பாதவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, நமக்கு மேல உள்ள ஒரு சக்திங்கிறது உண்டுங்கிறதையாவது நம்ம நம்பணும். இந்த நாத்திகர்கள் கூட வெளியே சொல்லாட்டினா கூட, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த மாரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, இந்த பிரபஞ்சத்த எடுத்து பாருங்களேன். ம். பிரபஞ்சத்த எடுத்து பார்த்தா, அதுல அதிசயிக்கிற மாரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ கரெக்ட்டா, அவ்வளோ தூரம் நல்லா இந்த அ க பிரபஞ்சத்தில எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. கோடானு கோடி விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் கரெக்ட்டா அ நடக்கணும்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருந்து அத நடத்திட்டு வருதுங்கிறது அட்லீஸ்ட் நம்ம நம்பணும். நம்புறவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன்னா என்ன? அந்த சக்திய நம்ம புரிஞ்சுக்கணும். அத அங்கீகரிக்கணும். அதோட முக்கியத்துவம் என்னன்னு தான் முதல்ல பார்ட் 1ல சொல்றாரு. அது வந்து ஒரு 9 சாப்டர் இருக்கு. ம். நாளைக்கு அதுலருந்து ஆரம்பிப்பேன். பார்ட் 2 வந்து ஆஹா! நம்மளோட ஏரியா. அதாவது மை மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ். 25 சாப்டர் இருக்குங்க. 25 சாப்டரும் மணியா இருக்கும். அதுதான் நான் என்ஜாய் பண்ணது. ஓகே. அந்த அந்த 25 சாப்டரையும் நான் வந்து புக் ரிவ்யூல கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். படிச்சு ஷேர் பண்றேன். சி அந் அ மொ 4 வருஷத்துக்கு முன்ன நான் படிச்சது, அண்டர்லைன் பண்ணது வேற. ஆனா இப்போ புக் ரிவ்யூ பண்ணணும், வீடியோ போடணும், உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கும்போது, நான் திருப்பி ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதத்தான் இந்த புக்ல வந்து பாயிண்ட்ஸா எழுதி வச்சிருக்கேன். அந்த புக்க பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. இப்போ இந்த நான் நான் எனக்கு மட்டும் படிக்கிறதுனா ஒரு 4 பேஜ் ஸ்கிப் பண்ணலாம். வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும். ஆனா, இப்ப நான் வந்து புக் ரிவ்யூ பண்ணும்போது, என்னால அப்படி எந்த பேஜையும் என்னால அலட்சியப்படுத்த முடியாது. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் படிச்சு, பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வீடியோஸா போடுறேன். நீங்களும் இந்த மறக்காம வீடியோஸ பார்த்து, நீங்களும் என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோட உத்தேசம். அதாவது ஆன்மீகத்திலேயே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் மை மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு எழுதியிருக்காரு 25 சாப்டர்ல. அதுக்கப்புறம் புக் 2 வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் த சித்தாஸ். அதுவும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் மெடிடேஷனை குறிச்செல்லாம் பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இது போகிறோம். நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புக் 1 பார்ட் 1 பார்ப்போம். அடுத்தது பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே. அடுத்து புக் 2 பார்த்துடலாம். எல்லாம் இந்த ஒரே புக்கில் தான் இருக்கு. ஓகே. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நமஸ்காரம்.